Hi guys, welcome to KO Codes Array Series. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரீஅரேஞ்ச் அரே எலமெண்ட்ஸ் பை சைன். ஓகேவா? ரீஅரேஞ்ச் அரே எலமெண்ட்ஸ் பை சைன். அதாவது இது என்ன கான்செப்ட்னா, ஓகே உங்ககிட்ட ஒரு அரே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அரேல பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ்னா வந்து லைக் ஒன்ல இருந்து என் வரைக்கும், நெகட்டிவ்னா வந்து -1 to -n வரைக்கும். ஓகேவா? ஸோ இது உனக்கு பேசிக் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரே இருக்குன்னு வச்சுக்கோ, 3 1 -2 4 -4 5 இப்படி ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ எனக்கு என்ன டாஸ்க்னா, ஸோ இந்த அரேவை வந்து நான் வந்து என்னோட ஆன்சர் அரே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்சர் அரே இல்லை இதே அரேல கூட இன்பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இஸ் 3 -2 1 -4 இது -5 -4 4 3 4 -5 இந்த மாதிரி இதான் என்னோட அவுட்புட். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்க எந்த ஆர்டர்ல இருந்தாலும் அதை நான் வந்து வரி பண்ணிக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா, ஐ ஹாவ் டு மேக் இட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், அவ்வளவுதான். ஓகேவா? இதான் என்னோட எண்டு கோல். ஓகே. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுச்சா? கொஸ்டின்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அசெண்டிங்கா இருக்கணும் அது மாதிரி ஏதாவது இருக்காங்க? அசெண்டிங் மாதிரி இருக்க தேவையில்ல. சார்ட்டடா சார்ட்டட் எதுவுமே இருக்கும். இல்லை. அதாவது பேசிக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சால்வ் பண்ணா போதும். ஆனா என்னோட ஆன்சர் வந்து எஃபிஷியண்டா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஐ டேக் ப்ரூட் ஃபோர்ஸ். ஓகே. ப்ரூட் ஃபோர்ஸ் ஓகே என்னன்னா, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் வித் ஆல் பாசிபிள் லாஜிக் டு சால்வ் இட். அது வந்து எஃபிஷியண்டா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படின்ற பட்சத்துல ஓகே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து 2 அரே எடுத்துப்பேன். ஓகே. ஸோ அந்த அரே வந்து பாசிட்டிவ் அரே நெகட்டிவ் அரேன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் அரே. ஓகே. இது வந்து நெகட்டிவ் அரே இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இப்படி நான் 2 அரே கிரியேட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ நான் எனக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அந்த அரேவை ஐட்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அந்த பாசிட்டிவ் அரேல போட்டுப்பேன். என்னென்ன எலமெண்ட் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கோ, அதாவது நெகட்டிவ் நம்பர் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் அரேல போட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 3 1 -2 இருக்கா, 3 1 4 இது வந்து பாசிட்டிவ் அரேலையும், வேற என்ன இருக்கு, -2 -4 -5 யா யா -2 -4 -5. ஸோ இந்த நம்பர்ஸை நான் நெகட்டிவ் அரேல போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டெப் லைக் ஃபார் லூப்பே ஐட்ரேட் பண்ணிட்டு இந்த 3ன்ற நம்பர் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் வர மாதிரி ஒரு லாஜிக், அடுத்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப் அண்ட் வர மாதிரி லாஜிக். அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இப்போ வந்து அரே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க 3 3 இருக்கு. நான் வந்து 6 எலமெண்ட் வந்து போடணும், கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து என்ன இண்டெக்ஸ், 0 இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் 3 4 5 இண்டெக்ஸ் மாதிரி நினச்சிக்கோ. ஓகே. டேக் இட் திஸ் வே. இந்த அரேக்குள்ள இது வந்து நான் எலமெண்ட்டை போடணும். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னு தெரியும்னா, பாசிட்டிவ் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், கரெக்டா? அப்படின்னா எங்க எந்தெந்த இண்டெக்ஸ்ல போகுது, 0 2 4. அதாவது இண்டெக்ஸ் நம்பர் ஆட் நம்பரா இருந்துச்சு, ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்டை போடுவேன். ஓகே. அதுவே 1 3 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஆட் இண்டெக்ஸ், அந்த இடத்துல வந்து நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டுக்குவேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து பேசிக் இன்ட்யூஷன், அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் படி. ஸோ இப்போ இதுக்கு நான் கோட் எழுதுனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரெண்டு ரெண்டு வெக்டார் எடுத்துப்பேன். ஓகே. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு அந்த வெக்டாருக்கு வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஆட்டோ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபார் ஆட்டோ ஐட்ரேட்டர் ஆஃப் அரே. ஸோ இங்க இருந்த இடத்துல வந்து ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்போட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, ஃபார் int I is equal to 0, I less than array dot size. ஓகே. array dot size I plus plus ரெண்டுமே சேம் தான். இது என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இடத்துல வந்து நான் அரே ஆஃப் 5 போட்டு ஆக்சஸ் பண்ணுவேன்.
இந்த இடத்துல நான் வெறும் ஐடின்னு போட்டு ஆக்சஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இஃப் ஐடி கிரேட்டர் தென் 0, ஓகே, பாசிட்டிவ் டாட் புஷ் பேக், ஓகே, ஐடி. எனக்கு என்ன தெரியும்னா ஜீரோலாம் இருக்காது, ஒன்று பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ் தான் இருக்கும். எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் டாட் புஷ் பேக் ஐடி. ஐடின்றது லைக் அந்த ஐட்ரேட்டிவ் வேரியபிள், ஓகே, மேபி எக்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸை பாசிட்டிவ் அரேலையும் நெகட்டிவ் நம்பர்ஸை நெகட்டிவ் அரேலையும் நான் புஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அரேவோட டைனமிக் ஃபார்ம் வெக்டாரு. ஸோ இப்போ வெக்டாரில் ஒரு எலமெண்ட் போடணும்னா வெக்டார் டாட் புஷ் பேக், அதாவது இப்போ பொசிஷன்றது வெக்டார் அரே, ஸோ அந்த வெக்டார் அரே டாட் புஷ் பேக் போட்டு அந்த நம்பரை புஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இப்போ நான் செப்பரேட் பண்ணிட்டேன் கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ஆமாண்ணா. ஃபார் int I is equal to 0, I less than array dot size, ஓகே, I plus plus, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது ஈவன் இண்டெக்ஸ், அதாவது 0, 2, 4 அந்த இண்டெக்ஸ்ல எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, கரெக்டா? ஓகே. இதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ மீன் நெகட்டிவ் ஆட் இண்டெக்ஸ் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஃபைன், இது அண்டர்ஸ்டுடா? ஓகேண்ணா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இன்னும் எப்படி இன்டெப்தா போடலாம். ஓகே, array of I is equal to or one sec, இதுக்கு கண்டிஷன் எழுதணும். இஃப் I by 2 equal to 0, ஈவன் இண்டெக்ஸ்ல தான் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும், கரெக்டா? அப்போ array of I is equal to positive of I by 2. ஸோ இந்த by 2 ஏன் போடுறோம்னா இந்த I இருக்குல்ல, இது வந்து எப்படி போகும்னா 0, 2, 4 இப்படி போகும். ஓகே, ஆனா என்னோட பாசிட்டிவ் அரே இருக்குல்ல, அதாவது பாசிட்டிவ்னு ஒரு அரேல வச்சு நான் அதுல வந்து ஸ்டோர் பண்றேன் இல்லையா, அது வந்து 0, 1, 2, 3 இப்படி தான் மூவ் ஆகும் இண்டெக்ஸ். ஓகே, பிகாஸ் இது ஈவன் இண்டெக்ஸ் ஹிட் பண்ணும்போது 0, 2, 4 அப்படி ஹிட் ஆகுது. ஸோ அப்போ இந்த டிவைடட் பை 2 போட்டாதான் எனக்கு வந்து கரெக்டான அந்த பாசிட்டிவ் அரேலேருந்து எலமெண்ட்டை தூக்கி இங்கே அசைன் பண்ணும். ஓகே, அதனால இந்த இந்த இது போட்டிருக்கேன். ஓகே, இதுவே எல்ஸ் பார்ட்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேம் அதே தான், அரே ஆஃப் I is equal to நெகட்டிவ் ஆஃப் I by 2. ஸோ இந்த இடத்துலயும் நான் ஏன் I by 2 போடுறேன்னு நான் வந்து லாஜிக் சொல்றேன். ஸோ இதுவே நெகட்டிவ் அரே பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன் வரும்னா 1, 3, 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு n எலிமெண்ட் அரே அப்படின்னா, ஸோ 1 by 2 பண்ண அப்படின்னா அது 0. ஓகே, ஆஸ் பர் இன்டீஜர் டிவிஷன். 3 by 2 பண்ணனா அதோட ஆன்சர் 1. ஓகேவா? ஆஸ் பர் இன்டீஜர் டிவிஷன், பிகாஸ் இது வந்து என்ன ஒரு ஆன்சர் 0.5, 1.5 அப்படி வரும். பட் இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் இந்த 0.5க்குலாம் வந்து லைக் இட் டசன்ட் கன்சிடர் இட், வெறும் இன்டீஜர் மட்டும் தான் எடுத்துக்கும். 5 by 2 போட்டோன்னா இதோட ஆன்சர் 2. அதனால தான் நான் வந்து இப்போ I by 2 -1 ஆர் I -1 அந்த எந்த கால்குலேஷன் நான் போடல, ஜஸ்ட் I by 2ன்னு போட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீ இந்த இன்புட் அரே இருக்குல்ல அதை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர், லைக் உன்னோட எக்ஸிஸ்டிங் ஆன்சர், அதாவது நான் கேட்ட ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆமா, நான் லைட்டா புரியாத முடியாது. எந்த இடத்துல? எந்த லைன்ல எதுவும் சொல்ல முடியுமா? இந்த செகண்ட் ஃபார் லூப்ல இருந்தேன். ஓகே, மேல வந்து நம்ம பாசிட்டிவ்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஐட்ரேட் பண்ணி. அதே ஆ, போல நெகட்டிவ் போட்டுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப். ஓகே. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து பேசிக்கா நம்ம ரெண்டு இது செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, பாசிட்டிவ் நம்பர்ஸையும் நெகட்டிவ் நம்பர்ஸையும். ஸோ அந்த ஆமாண்ணா. நமக்கு ஒரு ஆர்டர்ல வைக்கணும், லைக் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் செகண்ட் அப்படின்ட்டு.
ஓகே, நான் ஓகேண்ணா. இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கிடைச்சிருச்சு. நான் ஜஸ்ட் அங்க இருந்து எடுத்து அசைன் பண்ணா போதும். ஓகே. கரெக்டா? ஸோ ஆஸ் பர் லாஜிக் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0 இண்டெக்ஸ்ல இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும், ஓகே, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கும், அந்த மாதிரி ஈவன் இண்டெக்ஸ்ல போயிட்டே இருக்கும். பிகாஸ் என்னோட கான்செப்ட் படி அரேவோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 டு n-1. இப்போ இது வந்து ஒரு 6 எலமெண்ட் உள்ள அரே அப்படின்னா 0 0 ஃபர்ஸ்ட் எலமெண்ட், 5 வந்து லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஈவன் நம்பர் வரும், 3 1 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 0 0 ஈவன் நம்பர், 2 2 வந்து ஈவன் நம்பர், 3 வந்து ஈவன் நம்பர், சாரி 3 கிடையாது, 4 வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகேண்ணா. நான் வந்து ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன். அந்த இண்டெக்ஸ் பை 2, இண்டெக்ஸ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈவன் நம்பரோட கண்டிஷன். இது ஒரு சிம்பிள் ஈவன் நம்பர் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன பண்றேன்னா, பாசிட்டிவ் எலமெண்ட்ல இருந்து வேல்யூ எடுத்துட்டு அரேக்கு நான் அசைன் பண்றேன். ஓகே ஓகேண்ணா. ஃபைன். ஸோ இங்க ஏன் நான் I பை 2 போடுறேன் அப்படின்னா, இது எப்போ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஈவன் நம்பரா இருக்கும்போது. அப்பனா 0 2 4 6 அந்த மாதிரி கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. ஆனா நான் பாசிட்டிவ் அரேல பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் அரே எப்படி இருக்கும்? அதுல 3 எலிமெண்ட் இருக்குமா, அது வந்து 0, அதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2 அந்த மாதிரி தான் போகும். லைக் அது சீக்வன்ஷியலா தான் போகும். ஓகே. ஓகேண்ணா. ஸோ நான் அப்போ வந்து இந்த நம்பரை வச்சு தான் நான் எடுக்க போறேன். அப்படின்னா 0 பை 2 0 பாசிட்டிவ் கிடைச்சிருதா? அகைன் 2 பை 2 1 1 கிடைச்சிருதா? அந்த இண்டெக்ஸே கிடைச்சிரும். 4 பை 2 2 2 கிடைச்சிருதா? அதே அந்த இண்டெக்ஸே எனக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ அப்படின்ற பட்சத்துல நான் ஜஸ்ட் I பை 2 போட்டேன்னா பாசிட்டிவ், அதாவது அது அது வந்து லைக் அந்த பாசிட்டிவ் அரேவை சீக்வன்ஷியலா அக்சஸ் பண்ணி அங்கேருந்து வேல்யூ எடுத்து அசைன் பண்றேன். எல்ஸ் பார்ட்ல அதே தான், ரொம்ப சிம்பிள். அங்க பாசிட்டிவ் பதிலாக நெகட்டிவ் போட்டா போதும். ஓகே. ஓகேண்ணா. ஃபைன். இப்போ அண்டர்ஸ்டுடா? சப்போஸ் இந்த I/2 போடாம ரன் பண்ணா அது நம்பர்ஸ் எப்படி நான் பிக் பண்ணும்? ஒருவேளை I பை 2 போடாம I போயிட்டுன்னு வச்சுக்கோ, ஆ. என்ன பண்ணும்னா அவுட் ஆஃப் பவுண்ட்ல இருந்து எடுக்க பார்க்கும். அது வந்து உன்னோட கோட் வந்து ப்ராப்பரா பிஹேவ் பண்ணாது. ஸோ இங்க இங்க I பை 2க்கு பதிலா I போட்டா பாசிட்டிவ் அரேல பாத்தீங்கன்னா லைக் உனக்கு இதுக்கு ஹாஃப் தான் இருக்கும். லைக் இப்போ வந்து 8 எலிமெண்ட் அரேனா 7 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து 0 1 2 3 வரைக்கும் தான் இருக்கும். பட் இட் வில் ட்ரை சர்ச்சிங் 5 7 அந்த மாதிரி தேடும் போது இட் வில் பி இஷ்யூல. ஆக்சுவலி இல்லாத ஒரு எலிமெண்ட் தேட ட்ரை பண்ணுதுல்ல. ஸோ விச் இஸ் அன் இஷ்யூ. ஓகேவா? ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணா. கிளியர் தானே? கிளியர். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O ஆஃப் n, பிகாஸ் லைக் இது வந்து 2 ஐட்ரேஷன் பண்றேன். ஸோ ரெண்டுமே வந்து ஃபார் லூப் அரே தான், 2 டைம் டிராவர்ஸ் பண்றேன் அப்படின்னு O ஆஃப் n தான். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டோர் பண்றதுக்கு, விச் இஸ் O ஆஃப் n. அதாவது 6 எலிமெண்ட் உள்ள அரேனா ஒரு எக்ஸ்ட்ரா 6 ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த O ஆஃப் 1 தான் பிரச்சனை, அதாவது ஸ்பேஸ் தான் பிரச்சனை. பிகாஸ் ஸ்பேஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் எஃபிஷியண்டா மாற்றணும். ஓகே. அதாவது டைம் இஸ் ஓகே, லைக் இந்த எப்படி நீ ஹைட்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஃபுல் அரேவியும் இதை கண்டுபிடிக்கணும்னா. ஆனால் ஸ்பேஸ் வந்து நீ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து எஃபிஷியன்ட் சொல்யூஷன். ஸோ எஃபிஷியன்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஐ வில் ஜஸ்ட் புட் திஸ் வே. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைக் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் வந்து இண்டெக்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். ஓகே. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, என்னோட பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். பிகாஸ் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அட் த சேம் டைம் லைக் அரே வந்து ends with n-1. அதே மாதிரி என்னோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பாசிட்டிவ், நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நெகட்டிவ். ஓகே. இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
ஓகே, ஸோ நான் என்ன சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். லைக் நான் எப்போல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரை பார்க்குறேனோ ஐ வில் ட்ரை டு அசைன் இட் டு த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்டு. ஓகே, எப்போல்லாம் நான் நெகட்டிவ் நம்பர் பார்க்குறேனோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ வந்து எத்தனை 5 இருக்கா 6. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 1 -3 4 -4 5 இது ஒரு -5. ஸோ இங்கே 3 மைனஸ் இருக்கு, -4 -5 -3. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒரு சாம்பிள் ஐட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, நெகட்டிவ் இண்டெக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஃபார் லூப் நான் ரன் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஃபார் லூப் ரன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ வந்து இங்க இருக்கு. ஓகே, ஐ வந்து இங்க இருக்கும்போது இந்த எலமெண்ட் என்ன பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணும். ஓகே, ஸோ பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணும்போது இது இந்த இண்டெக்ஸ்ல இருக்குமா என்னது, இது 2 வந்து பாசிட்டிவா, கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன பண்ணும், இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் பர்டிகுலர் இண்டெக்ஸ், அதாவது ஒரு ஃபார்முலா ஆன்சர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நான் இப்போதைக்கு பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு அந்த அரே ஆஃப் ஐ, லைக் அது இன்னும் அரேன்னு வச்சுப்போம். ஓகே, array of positive index equal to array of I இடிச்சுவோம். Next what I'll do is I'll just increment the positive index plus 2. லைக் அதாவது எப்படி சொல்றது, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நான் இங்க இந்த இடத்துல பாசிட்டிவ் தான் இருக்கு, கரெக்டா? நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எங்க வரும், இந்த இடத்துல வரும், கரெக்டா? அப்போ நான் அப்படியே வந்து p plus equal to 2. அவ்வளோதான், I'll just move the positive index there. ஓகேவா? இதுவே நான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போதும் அதே தான். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது இங்கே பாசிட்டிவ் இருக்கு, வில் ட்ரை டு கெட் த பாசிட்டிவ் ஃப்ரம் தேர் அண்ட் டில் அசைன். இதுவே நெகட்டிவ் வரும்போது, ஓகே, இதே நெகட்டிவ் வரும்போது நெகட்டிவ் இண்டெக்ஸ் மூவ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செக், எரேஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக. ஆன்சர் ஆஃப் பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் பிளஸ் ஈக்குவல் டு, இதுவே இந்த இடத்துல வர லைக் எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, இது நெகட்டிவா இருக்கு இந்த இடத்துல ஐ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் மூவ் ஆகும். ஆன்சர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு array of I and I'll move the negative index plus equal to 2. Okay, fine. ஓகேண்ணா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த ஆன்சரை வந்து அனுப்புறதுக்காக ஒரு வெக்டார் யூஸ் பண்றேன், வெக்டார் இன்ட் ஆன்சர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் array of I, okay, array of I greater than 0, first என்ன பண்ண போறோம், ஆன்சர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் தானே, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் is equal to array of I. ஓகே, இப்போ வந்து increase the positive index plus equal to 2. ஓகே, இதுவே else partல ஆன்சர் ஆஃப் negative index is equal to array of I, increment the negative index by 2, negative index plus equal to 2. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணா போதும், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் எக்ஸ்ட்ராவா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பிளிட் பண்ண தேவையில்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா அரே டிக்ளேர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே ஐ ஜஸ்ட் இன் ஒன் சிங்கிள் ஐட்ரேஷன் இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா?
இதுல இன்க்ரிமெண்ட் எப்படின்னா இப்ப அது பிளஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டா அப்ப அதுக்கு அசைன் தான் ஆகும் நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு. ஆமா லைக் இன்க்ரிமெண்ட் பை 2 பேசிக்கா வந்து அசைன் இது எப்படி ஆகும்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பிளஸ் 2. இது வந்து பேசிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதாவது இன்க்ரிமெண்ட் பை ஓகேண்ணா. 2னா லைக் பிளஸ் ஈக்குவல் டு 2, டிக்ரிமெண்ட் பை 2னா மைனஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. ஓகே